சிக்கனா ஆஃப் ஆகுற போடுங்க. இந்த மாதிரில தாங்க வந்துச்சு sister. இல்ல சரியா ஒழுங்கா போகണ്ട. மேம். கடைசி நான் என்ன பார்த்து கொண்டு இருக்காட்டம். அதான் சொல்லிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டீங்க sister. ஆ சுக்கூன் செய்யப்பட்ட மீமை முடிச்சிட்டீங்க sister. அப்ப அன்னைக்கு அடுத்த ஸ்டார்ட் புதிய சட்டம் அப்படியா? ஆமா sister. நாங்கள் இன்றைக்கு புதிய சட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்ததான் நான் பார்க்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன் தொடர்பான சட்டங்கள். எப்படி தலைப்பு? ஓகே sister. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் சுக்கூன் அல்லது செய்யப்பட்ட நீர் தன்வீனான தன்மீன். சட்டம். தன்மீன் என்றா என்னென்றால் அர்த்தம் இந்த ஃபதஹ்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் இதுக்கு தான் நாங்கள் தன்மீன் சொல்றோம். என்னங்கதா? ஃபதஹ்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் இதுக்கு என்ன பெயர்? தன்மீன். என்ன தன் பெயர்? தன்மீன். அப்ப இங்க நாங்க பார்க்க போறது ஒன்று சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வரணும் அல்லது இந்த தன்மீன் என்று சொல்லப்படக்கூடிய ஃபதஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் இதுல ஏதாவது ஒன்று வரணும். ஓகே sister. சரி, விஷயத்துக்கு வாங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனோடு தொடர்பான சட்டங்கள் மொத்தம் 4 இது. எதெல்லாம்? ஒன்று இல்ஹார், ரெண்டாவது இஹ்ஃபா, மூன்றாவது இதுகா. இது மூணு உங்களுக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. எப்படி ஆ தெரியும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல படிச்சிருக்கோம் sister. ஆ சுக்கூன் செய்யப்பட்ட மீம்லையும் இது மூன்றும் படிச்சிருக்கோம். வந்திருக்குது. நாலாவது என்ன? புதுசா ஒன்று சேருது. எக்குலாப். இக்குலாப். என்ன பெயர்? இக்குலாப். எக்குலாப். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது மூணும் உங்களுக்கு தெரியும். ஏனென்றா இது முன்னுக்கு நாங்க அறிமுகமாயிட்டோம். அதுல முதலாவது சட்டத்துக்கு நாங்க வருவோம். இல்ஹார். இல்ஹார் என்றால் என்னென்றால் இல்ஹார் என்றால் வெளிப்படுத்தல் என்று உங்களுக்கு தெரியும். ஆமா. சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இல்ஹார்ட எழுத்துக்கள் எத்தனை? என்ன sister? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இல்ஹாருடைய சட்டத்தில் எத்தனை எழுத்துக்களுக்கு? ஒன் sister. ஆ ஒன் sister. ஒன். ஆமா sister. ஒன். இஃபார் எழுத்துக்கள் ஒன். என்ன sister? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இஃபாவினுடைய எழுத்துக்கள் எத்தனை? ஆறு sister. 6. கேள்வி விளங்கி தானே? பக்கத்துல யார் இருக்கிறே? போனுங்க இருக்குது. யாரும் இல்ல. இங்கதான் இருக்கு. எங்க கையில இருக்குது அப்படியா? இல்ல சார். ஆ? ரெண்டு களிக்கும் சொன்ன ஆன்சர் பேல மூணாவது கேட்க போறேன். சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இதுகாமுடைய எழுத்துக்கள் எத்தனை? தெரியாது. ஆகவே நாங்க சுக்கூன் தெரியுமா? செல்ல இல்லையே. இப்ப நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை நிப்பாட்டிட்டு சுக்கூன் செய்யப்பட்ட மீமை திருப்பி படிக்கணும். வேண்டாம் எல்லாம் மறந்துட்டு திருப்பி. ம்? பாவும் மீமும் தவிர்த்து எல்லா லெட்டரும் சார். என்ன இது? நான் கேள்வி கேட்கவில்லை விட சொல்லி இப்ப கேட்ட கேள்வி நான் விட பேசிட்டீங்களே. நான் முதல்ல என்ன கேட்ட கேள்வி? டெஸ்ட் கேள்வி என்ன கேட்டேன்? இப்பால எவ்வளவு எழுத்து இருக்க சொன்னீங்க? ஆ
உங்களோட கேள்வியே பிழையே. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கல. சரியா? நீங்க வேற எங்கேயா இருக்கீங்களா, கிளாஸ்ல இருக்கீங்களா? கிளாஸ்ல தான் இருக்கேன் உஸ்தாத். அப்ப கேட்ட கேள்விக்கு எல்லாம் விட பிழையே. கேட்ட கேள்வி பிழையே முதலாவது. நான் முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்ட சொல்லுங்க, என்ன கேள்வி? நான் தெளிவா தான் கேட்டேன். குழப்பி கேட்கவும் இல்லை. சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து எத்தனை கேட்டீங்க? மீம்ல இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? என்ன கேள்வி கேட்டன்? அப்துல்லா, உங்களோட சவுண்டு கேட்குது இல்ல? கேக்குதா உஸ்தாத்? இல்ல. கேக்குதா உஸ்தாத்? என்ன கேள்வி கேட்டேன் நான்? இப்ப திருப்பி கேள்வி கேட்டேன் நான். ம். கேக்கல உஸ்தாத். ஒன்றும் பிரச்சனை அப்படியா? ஆமா. ஆ, சுக்கூன் செய்யப்பட்ட, இப்ப கேக்குதா சவுண்ட்? கேக்குது உஸ்தாத். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டத்தில இல்ஹாரினுடைய எழுத்துக்கள் எத்தனை? என்ன கேள்வி? சுக்குன் செய்யப்பட்ட மீன்லையா உஸ்தாத்? நான் இப்ப கேள்வி என்ன கேட்டேன்? என்ன கேள்வி? கேள்வி விளங்க இல்லையா? சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல இல்ஹாருடைய எழுத்து எவ்வளவு கேட்டீங்க? அவ சொல்லுங்க கூடிய. பாவும் மீமும் தவிர்த்து எல்லா லெட்டரும் உஸ்தாத். வந்துடுறேன். ஆமா. ஹாய். இப்பதான் விட சரியா வந்திக்குது. ஆனால் ஆனால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் என்று சொல்லப்படக்கூடிய இப்ப நாங்க பார்க்கிற இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய பாடத்துல இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இது. ஓகே உஸ்தாத். ஹாய். இதுல இந்த 6 எழுத்துக்களையும் ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொண்டதுக்கு நாங்க யூஸ் பண்ற மெத்தட் என்னென்றால் 2 வகையில இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்வோம்.
ஒன்று அலிஃப் உடைய சவுண்டை உடைய சப்தத்தை உடைய எழுத்துக்கள் அ, 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 கோ என்று சொல்லி சவுண்ட்ல வர எழுத்துக்கள். இரண்டாவது மூச்சு காற்றோட மூச்சுக்களோட ஹ ஹ ஹ என்று வர மூச்சு காற்றுக்களோடு தொடர்பான எழுத்துக்களாக இரண்டாவது பகுதி இது. ஓகே. இல்ஹாருடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கிளாஸ்ல எல்லாம் கேள்வி கேட்பனா சுக்குன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை தொடர்ந்து இல்ஹாருடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் நாங்கள் அதனை வெளிப்படுத்தி ராகமின்றி உண்ணா ஓட ஓத வேண்டும். அதான் இதோட சட்டம். ஹை. விளங்கிச்சா? ஹை. விளங்கிச்சு. இந்த வசனத்துல பாருங்க, இதுக்கு முன்னுக்கு நான் படிச்சு எல்லா சட்டத்தையும் பாக்ஸ் போட்டு காட்டி நீ போயிட்டு ஆறுதலா இது பார்க்கணும். நான் எல்லாம் கேள்வி கேட்பேனா இதுக்கு முன்னுக்கு நான் படிச்ச சட்டம் எல்லாம் இந்த பாக்ஸ்ல ஒவ்வொன்றா லம் யகுனி அல்லதீன கஃபரு மின் அஹ்லி வல் முஷ்ரி இப்படி படிச்ச சட்டம் எல்லாமே பாக்ஸ் அடிச்சு இங்க போட்டு காட்டப்பட்டிக்கு எல்லாம் நான் படிச்சு முடிச்சு எழுத்துக்கள். ஓகே. அதே போல இந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரணும் அடுத்த கிளாஸுக்கு. நிறைய வேலை இருக்குது. சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமை மறக்கப்படாது. மீமில் நிறைய கேள்வி கேட்பேன் அடுத்த கிளாஸ்ல. இப்படி கேட்ட கேள்வி நிறைய விட பிழையா ஓகே. முடிக்குது கேட்பேன்.